ஈஸ்வரி, இனியா, கோபி, செழியன் 4 பேர் வந்து செஸ் விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ கோபி கூட ஈஸ்வரியும் செழியனோட இனியாவும் சேர்ந்து விளையாடுறாங்க. இதை கிச்சன்ல இருந்து பாக்கியா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ செல்வி அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, எதுக்குக்கா இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உன் மாமியாருக்கு நீ தங்கத்திலேயோ வைரத்திலேயோ நகை வாங்கி கொடுத்துருந்தா கூட இவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்க மாட்டாங்க போல இருக்குதே. ஆனா அவங்க மகன் பக்கத்துல இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷம் பாரு அவங்க முகத்துல அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்றாங்க. உடனே பாக்கியா இருந்துட்டு, மாமா இறந்ததுக்கு அப்புறமா அத்தை இவ்வளோ சந்தோஷமா சிரிச்சு நான் பார்த்ததே கிடையாது, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. செல்வியும் பாக்கியாவும் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே வந்து கிச்சனுக்குள்ள வந்து டீ போட்டுட்டு இருக்காங்க ராதிகா. பாக்கியாவும் செல்வியும் பேசிட்டு இருந்ததை கேட்டோன்னே ராதிகா இருந்துட்டு, அவங்க மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா, அவங்க பையனை இன்னும் குழந்தை மாதிரி பக்கத்திலே வச்சுக்கணும், பொண்டாட்டி கிட்ட பேசக்கூடாது, பொண்டாட்டி கூட வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்கிறாங்களே, அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பாக்கியா இருந்துட்டு, அவங்க அந்த காலத்து ஆளு, அது மாதிரி தான் இன்னும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அப்படிதான் யோசிப்பாங்க, அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ராதிகா வந்து, அதை நம்ம பெருசா எடுத்துக்கிற அளவுக்கு தானே அவங்களும் நடந்துக்கிறாங்க, பேசுறாங்க, நீங்க சரி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணவே இல்லையா? நானும் ரொம்ப நாளா பார்த்துட்டேன், நீங்களும் அதை சரி பண்ணுற மாதிரி தெரியல, அதனால தான் நானே சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மயூ வந்து கீழே வராங்க. அவங்கள பார்த்த உடனே பாக்கியா வந்து பக்கத்தில் கூப்பிட்டுட்டு பாக்கியா கையாலேயே செஞ்ச ஐஸ்கிரீமை வந்து மயூவுக்கு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு மயூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஆண்டி, உங்களால் மட்டும் எப்படி இவ்வளோ டேஸ்டி எல்லாம் செய்ய முடியுது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வந்து எழிலும் அமிர்தாவும் வராங்க. வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நலம் விசாரிக்கிறாங்க, எல்லாத்துக்கூடயும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எழிலோட வேலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து விசாரிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கோபியும் வந்து அங்கே வராரு. கோபி வந்து எழில் கிட்ட, எப்படா இருக்க எழில், நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீ இந்த வீட்லயே வந்து தங்கிடலாம்ல, எல்லாரும் சந்தோஷப்படுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எழில் வந்து எதுவுமே பேசாம கோபி எப்படி திரும்பி பாக்குறாரு. என்னடா பாக்குற, நீ இந்த வீட்டில் இல்லாம உன்னை பார்க்காம நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு வேற சொல்றாரு. அதை கேட்டுட்டு இருந்த பாக்கியா வந்துட்டு, வேண்டாம், நீ ஒரு லட்சியத்தோட இந்த வீட்டில இருந்து போயிருக்க, அந்த லட்சியத்தை நிறைவேற்றுற வரைக்கும் நீ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அதை நிறைவேற்றி நீ சக்சஸ்ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த வீட்டுக்கு திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்தில் கிச்சனுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்கிற ராதிகா வந்து இவங்க குடும்பமா சந்தோஷமா பேசி சிரிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே கிச்சன்லேருந்து வெளியே வந்து மயுவை கூப்பிட்டுட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. அப்புறம் எல்லாரும் நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க. மயு மட்டும் தூக்க வராமல் சும்மா படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியா வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அதையே பார்த்துட்டு இருக்காங்க மயு. ஃபோன் பேசி முடிச்சுட்டு பாக்கியா வந்து, நீ இன்னும் தூங்கலையா மயு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு தூக்கமே வரல, அம்மா வந்து முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் இப்போ ரொம்ப சோகமாகவே இருக்காங்க எப்போவுமே, அது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாம் சரியாயிரும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து மயுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ராதிகா வந்து பாக்கியோட ரூம்குள்ளே வராங்க. பாக்கியாவை பார்த்தோன்னா ராதிகா இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நான் மயுவை என் கூட படுக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட இருந்து கூப்பிடுறாங்க மயுவை. உடனே பாக்கியா இருந்துட்டு, இல்லை ராதிகா, மயு என் கூடயே இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் நிம்மதியாக படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க அப்படி சொன்னோன்னா ராதிகாவும் பேசாமல் வெளியே போயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹாலில் கோபி, இனியா, செழியன், ஈஸ்வரி 4 பேரும் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே படம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ராதிகாவை பார்த்ததும் ஈஸ்வரி வந்து கோபி கிட்ட அதிகமாக பாசத்தை கொட்டுற மாதிரி தன் பக்கம் இழுத்து வச்சுக்கிட்டு ராதிகாவை வந்து கடுப்பேற்றுறாங்க. ராதிகா வந்து இவங்க எல்லாரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு பேசாமல் தண்ணி பிடிக்கிறதுக்காக போயிடுறாங்க. அப்போ அங்கே வந்து கோபி வந்து, நான் வந்து லேட்டாக தான் தூங்குற போகிற ராதிகா, நீ போய் கொஞ்சம் தூங்கு, நான் அம்மா கூட படம் பார்த்துட்டு இருக்கேன், இப்போ எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ராதிகா வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. நீ போய் தூங்கு, நான் வந்துடுறேன் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட ராதிகா வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே ரூம்குள்ளே போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் காமிக்கிறாங்க. பாக்கியா வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ராதிகா வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஈஸ்வரிக்கு வந்து பாக்கியா காஃபி போட்டு கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் கோபியும் அங்கே வந்தோடனே பாக்கியா கொடுத்த காஃபியை வந்து ஈஸ்வரி கோபிக்கு கொடுத்துட்றாங்க. அதை குடிச்சு பார்த்த கோபி வந்து, அருமையாக இருக்கு ராதிகா அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. அதை பார்த்தோன்னே பாக்கியாவுக்கு வந்து செம கோவம் வந்துடுது. கோபி போனதுக்கு அப்புறமா ராதிகா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சோகமாக அங்கேருந்து போயிடுறாங்க. இதை பார்த்த உடனே பாக்கியா வந்து ஈஸ்வரியை கண்டபடி திட்டுறாங்க. நான் உங்களுக்கு தானே காஃபி போட்டு கொடுத்தேன், அதை எதுக்கு நீங்கள் அவருக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி பேசுகிறாங்க. நான் அவருக்கு சாப்பாடு செஞ்சு தரேன்னு சொல்லவே இல்லையே, உங்களுக்காக தான் நான் சமைக்கிறேன், உங்களுக்கு கொடுக்குற சாப்பாட்டை நீங்கள் அவருக்கு இனிமேல் கொடுத்தீங்கன்னா இங்கே நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி கண்டபடி பேசி மிரட்டி, அதோட விடாமல் ராதிகா உங்கள் மகன் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த பொண்ணு, அவங்க கூட உங்கள் மகனை சந்தோஷமாக வாழ விடுங்க, நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசி திட்டி விட்டுறாங்க பாக்கியா. பாக்கியா இப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவங்களே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.